பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஏசப்பா பிறக்க போறாருங்க. எதுக்காக பிறக்க போறாருன்னா நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்காக, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக ஏசப்பா மனுஷனா பிறக்க போறாரு சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா பிறந்திருக்கிறார். எங்க பிறந்திருக்காருன்னா நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கிறார். எப்படி பிறந்தாருன்னா, நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா, அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஏசப்பா உங்க உள்ளத்துல பிறந்தாரு. உங்க உள்ளத்துல பிறந்த ஏசப்பா என்ன பண்ணாரு? உங்க பாவங்களை கழுவி உங்களுக்கு ரட்சிப்பு, சமாதானத்தை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கே தரப்போறாருங்க. எனக்கு சமாதானமே இல்லைங்க, எனக்கு சந்தோஷமே இல்லைங்க, நிம்மதியான வாழ்க்கையே இல்லைங்க, நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குங்க, ஒரே கடன் பிரச்சனை, போராட்டம், வியாதி, தரித்திரம்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை நினைச்சு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற பிள்ளையா இருக்கும்போது உங்க வாழ்க்கை சூப்பரா தாங்க இருக்கும். நீங்க வெட்கப்பட்ட இடத்துல தேவன் உங்க தலையை உயர்த்த போற நேரம் வந்துருச்சுங்க. கவலைப்படாதீங்க. ஏசப்பா எதுக்காக பிறந்தாருன்னா நம்ம வாழ்க்கைக்காக பிறந்திருக்க. நம்ம